ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஆனிக்கு குழந்தை பிறந்ததை சாய்க்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டு சாய்க்கா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. ஃபராஸ் வந்ததும் ஆனிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரெண்டாவது குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது குட் நியூஸ், அப்போ வேற என்ன குட் நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. மொபைல் ஷாப் ஓனர்ஷிப்பை என்னோட பேரில் மாற்றி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனியை பார்க்க போகிறேன், நீங்களும் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இங்கே இருக்கேன், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் சாய்க்கா சொல்கிறா. நான் வீட்டுக்கு வந்தது பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபாக்கீர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆனியை பார்க்க போகிறான். இவ்வளோ நேரம் எங்கே இருந்து அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. வெளியே தான் இருந்துன்ற மாதிரி அவன் சொல்கிறான். வெளியே இருந்திருந்தால் முன்னாடியே வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபாக்கீர் கேட்குறான். இப்போ ஓகே தான், நல்லா தான் இருக்கேன், நீயே ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறன்ற மாதிரி ஆனி கேட்குறா. உன்னையும் பாப்பாவையும் பற்றி தான் நினச்சிட்டு இருக்கின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். நமக்கு குழந்தையே பிறந்திருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. இதை விட பாப்பா வந்து நம்மளை அப்பா அம்மான்னு கூப்பிடும்போது தான் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிட்டு இருக்கான். அவள் கை கால்லாம் பாரு, ரொம்ப குட்டியாக இருக்குது, நான் எப்படி அவளை பார்த்துக்க போகிறேன், அவளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நான் எப்படி படிக்க போகிறேன்ற மாதிரி ஆனி கேட்குறா. எல்லாமே ஆன்ட்டி பார்த்துக்குவாங்க, நீ ரிலாக்ஸாகன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். ஏற்கனவே அம்மா வீட்டில் நிறைய வேலை செஞ்சுட்ருக்காங்க, இப்போ நானும் அவங்களுக்கு வேலை வைக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஆனி சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பாப்பா அழுகுது. ஃபாக்கீர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கான். அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவள் அழுகையை நிப்பாட்டிடுவா அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, நான் ஆன்ட்டியை கூப்பிட்றேன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிடுறான். சாய்க்கா ஃபெமி வீட்டுக்காருக்கு தான் கால் பண்ணியிருக்கா. ஃபெமி எங்கன்ற மாதிரி கேட்குறா. அவள் கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்கா, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை கொடுக்க வேணாம், நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் கால் பண்ணேன். ஃபெமி இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஹபீபை மீட் பண்ணி பேசியிருக்கா. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஃபெமி கண்டினியூஸாக ஹபீபை வந்து மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இன்றைக்கி ஹபீபை மீட் பண்ணிட்டு போகும்போது கையில் பணத்தோடு தான் போனான். அவங்களுக்கு இன்னும் ஜஹீரோட பிஸ்னஸ் மேலே தான் கண் இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஃபெமி கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்லிடுறா. இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவளையும் என் பொண்ணையும் பார்த்துக்கிறேன், அப்புறம் எதுக்காக ஃபெமி இப்படி பண்ணணுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், நீங்கள் அவகிட்ட என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி சாய்க்கா சொல்லிடுறா. நானும் இதை பற்றி அவகிட்ட பேசுகிறேன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆனியும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். சாய்க்கா அவங்களுக்கு சுற்றிலாம் போடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா காணோம் அப்படின்ற மாதிரி சமினா கேட்குறாங்க. நான் வரலான்ட்டு தான் இருந்தேன், ஃபராஸ் தான் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார்ன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறாங்க. இல்லை உங்களை வீட்டில் வெல்கம் பண்ணுறதுக்காக இங்கே இருந்தோன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிடுறாரு. ஆனியால் ஒழுங்காக கூட நிற்க முடியல, அந்த அளவுக்கு அவள் டயர்டாக தான் இருக்கா. அப்பாவை காணோம், அப்பா எங்கன்ற மாதிரி தான் கேட்குறா. சாய்க்கா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறா. அவரோட பொண்ணை மீட் பண்ணலனாலும் அவரோட பேத்தியை மீட் பண்ணல, எங்கே போயிட்டாருன்ற மாதிரி தான் சமீனா கேட்டுட்ருக்காங்க. ரஹிலா ஆனிக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு அவர் வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிடுறா. சரி அவர் இல்லாட்டினா நம்ம உள்ளே போகலான்ற மாதிரி சமீனா எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஃபெமி வீட்டுக்கார ஆஃபீஸ் கூட போகாமல் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகலையா, உட்காந்துருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபெமி கேட்குறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட என்ன பேசணுன்ற மாதிரி தான் அவள் கேட்குறா. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. ஹபீப் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எதை பற்றி பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னதுன்ற மாதிரி கேட்குறா. யார் சொன்னன்றதை இருக்கட்டும், அவரே ஜஹீரோட பிஸ்னஸில் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வராரு, அந்த பணத்தை நீ வாங்குறிய உனக்கு அறிவில்லையா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. நீங்கள் சம்பாதிக்கிறது இந்த வீட்டுக்கு பத்தவே இல்லை, உங்களோட சம்பளத்தை வச்சு இந்த குடும்பத்தை என்னால் ரன் பண்ண முடியல, உங்கள் பொண்ணுக்கு எல்லாம் பிராண்டடாக தான் தேவைப்படுது, அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் பத்தவே இல்லை, அதுவும் இல்லாமல் அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கெலாம் நம்ம டவுரி போடணும்ல, நீங்கள் சம்பாதிக்கிறத மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி அவர் ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போயிடுறா. ஆனி தூங்கிட்டு தான் இருக்கா. அப்போதைக்கு பாப்பா அழுகுது. ஆனியால் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சு போய் அழுகை நிப்பாட்ட பார்க்குறா. ஆனால் பாப்பா அழுதுகிட்டே தான் இருக்குது. அழுகாத நான் தூங்குன்ற மாதிரியும் சொல்லி பார்க்குறா. ஆனாலும் பாப்பா அழுதுகிட்டே தான் இருக்குது. பொம்மையெல்லாம் எடுத்து கொடுத்து பார்க்குறா, என்ன பண்ணாலும் அழுகை நிப்பாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் ஆனி அவங்க அம்மாவை தான் கூப்பிட்றா. அவங்க அம்மா உடனே பாப்பாவை தூக்கி அழுகை நிப்பாட்ட பார்க்குறாங்க. பாப்பாவுக்கு பால் கொடுத்து எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 2-3 மணி நேரம் இருக்கும், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, உங்களுக்கு எப்படி பசிக்காக தான் அழுகுதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறா ஆனி. உன்னோட அம்மா நான் எனக்கு தெரியாதா, நீ பாப்பாவை எப்படி நான் போய் பால் கொண்டு வரேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி ஆனி போய் பால் எடுத்துகிட்டு வரா. ஆனி குழந்தைய கையில் கூட வாங்க மாட்டேங்கிறா. ரகிலா யார்கிட்டயோ ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் கூட யாரையாச்சும் கூப்பிட்டுக்கோங்க, ஒரு நல்ல பணக்கார ஃபேமிலி மாதிரி காட்டிக்கோங்க, ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃபாக்கீர் யார் கூடயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். பாப்பா அழுதுகிட்டே இருக்குது. ஆனி கிட்ட பாப்பா அழுகை நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் இப்போ தான் தூங்க வச்சேன், மறுபடியும் அழுகிறேன், நான் என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி அவள் கேட்குறா. சரி தூக்கிட்டு போய் வெளியே கொஞ்சம் நேரம் நட, அழுகாம இருப்பான்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்குது, நான் எதுவும் கீழே போட்டுட்டா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு பார்த்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். அவங்க தான் பொழுதுனைக்கும் பாப்பாவை பார்த்துக்கிட்டு கிச்சன் வேலையும் பார்த்துக்கிட்டாங்க, இப்போ தான் தூங்க போனாங்க, நான் எழுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அப்போ தூக்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஆனி ரொம்ப பயந்து தூக்கி மடியில் வச்சு அப்படியே அழுகை நிப்பாட்டுறா.
ஆனி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் பாப்பாவை பார்த்துட்ருக்கா. ஃபாக்கிர் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டானா இல்லைன்ட்டு பார்க்கறதுக்காக சமீனா வந்திருக்காங்க. ஃபாக்கிர் அயன் பண்ணாத ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்திருக்கான். இந்த ட்ரெஸ்லேயே நீ ஆஃபீஸ்க்கு போக போகிற அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. நேற்று வரைக்கும் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சது, இப்போ பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். நீ ஜஹீரோட பையன், ஆஃபீஸ்க்கு இப்பெல்லாம் போகக்கூடாது, ஆனி நீ அவனுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து கொடு, அயன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அதனால தான் அயன் பண்ண முடியலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சரி இப்போ இணையாவை காட்டில் போட்டுட்டு நீ அயன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. இனாயாவா அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஜஹீருக்கு இனாயன்ற நேம்னா ரொம்ப பிடிக்கும், இன்னையிலேருந்து பாப்பா பேர் இனையா. ஃபக்கீர் நீ போய் சாப்பிட்ற வேலையை பாரு, ஆனி அண்ணங்களையும் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துருவான்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு ஃபக்கீரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆலியா மாமியார் ஆலியா கிட்டே நீ இன்னும் சமைக்கலையா, எப்போ தான் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் தூங்கினா தானே சமைக்க முடியுன்ற மாதிரி அவ சொல்கிறா. சரி என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, சூரியன் உதிக்கிறதுக்குள்ளேயே நீ கிச்சனுக்குள்ளே போனாலும் சூரியன் மறையிற வரைக்கும் சமைக்கிற, ரொம்ப டைம் எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுவேன், அதனால் டைம் ஆகுன்ற மாதிரி அவ சொல்கிறா. அப்போ நான்லாம் ப்ராப்பராக பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, சரி என்ன சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஏதாச்சும் உனக்கு பிடிச்சது சமை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜம்ஷித்துக்கு வெண்டைக்கானா பிடிக்கும், நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஐயோ வெண்டைக்காவா, நீ லாஸ்ட் டைம் சமைச்ச பார்த்தியா, அன்னையிலேருந்து நான் வெண்டைக்காய் சாப்பிட்றதையும் விட்டுட்டேன், அன்னைக்கு நீ சமைச்சது நல்லாவே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி எப்படி சமைக்கணுன்ற மாதிரி அவள் கேட்குறா. இவங்க செய்கிற மெத்தடில் சொல்லி தராங்க. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தா நான் சமைச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நம்ம தான் அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தோம், அப்போ எப்படி வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னோட பையனால தான் நம்ம இப்போ ஃப்ரெண்டாக இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. அவங்களும் ஆமான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஆனி 4 மாதத்துக்கு அப்புறம் காலேஜ் போகிறதுக்காக தான் கிளம்பியிருக்கா. சமீனா ஆனியை பார்த்ததுமே காலேஜுக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி அவள் சொல்கிறா. இத்தனை நாளாக நீ போகாததுனால காலேஜை விட்டு நின்றுட்டியோன்னு நான் நினச்சின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. படிக்கணுன்றது என்னோட கனவு, நான் எப்படி அதை விடுவேன், பிரின்சிபல்கிட்ட கொஞ்ச நாள் பர்மிஷன் கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ இப்படி படிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டுட்ருக்க, நீ படித்து முடிக்கணும், அதுதான் எல்லாரோட சந்தோஷமும் கூட, ஆனால் நீ ஏன் ப்ரைவேட்டாக படிக்கக்கூடாதுன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. அப்படி எப்படி படிக்க முடியும், ப்ரைவேட்டாக படித்தா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நான் படிக்க முடியாதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. உன்னோட பொண்ணுக்காக நீ இதை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டியா, உனக்கு ஞாபகம் இருக்கா மேரேஜ் முடிஞ்சது நீ ஸ்கூல் போனப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை எப்படி வச்சு ஓட்டினாங்கன்ட்டு, இப்போது உன்னை ஓட்டினாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. இப்போ அப்படி நடக்காது, நான் பிரின்சிபல் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு, அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எத்தனை நாளைக்கு நம்மளால் இதை மறைக்க முடியும், காலேஜ்லாம் போனால் நீ வீட்லேயே இருக்க முடியாது, பாப்பாவை பற்றி நீ யோசிக்கலையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் காலேஜ் போயிட்டு வர வரைக்கும் அம்மா பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஆயிஷா ஒன்றும் இணையாவோட அம்மா கிடையாது, நீ தான் அம்மா. ஆயிஷாவே ரொம்ப பாவம், பொழுதுனைக்கும் பல வழியோடு அவர் ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கா, நீ படித்து முடிக்கணும், அதுதான் என்னோட ஆசையும், என்ன பண்ணலான்ட்டு நல்லா முடிவு பண்ணிக்கோன்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. ஆனி காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்து பாப்பாவை கொடுங்கன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. காலேஜுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி தான் அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்குது, இதில் நானும் உங்களுக்கு ஒரு சுமையாக இருந்துகிட்ருக்கேன், என்னோட வேலையெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன், ரொம்ப சுயநலவாதியாக என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், பாப்பாவை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொன்னதுன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. யார் சொல்லியிருந்தாலும் அவங்க சொன்னது சரிதானேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இதெல்லாம் சமீனா தானே உங்ககிட்ட சொன்னது, நீ கண்டிப்பாக படித்து முடிக்கணும், அதுதான் என்னோட ஆசை, தயவு செஞ்சு போகாமல் மட்டும் இருக்காத, படிப்போட முக்கியத்துவம் எனக்கு இப்போ தான் புரியுது, நான் படிக்காதனால தான் இன்றைக்கி இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்கேன், ரகிலா இந்த வீட்லேயே இருக்கிறதையும் நான் சகிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நீ காலேஜுக்கு போன்ற மாதிரி தான் ஆயிஷா சொல்கிறாங்க. சமீனா ஆண்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அவங்களுக்கு இந்த வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு கிடைக்கணும், அவங்க பேத்தி முகத்தில் சிரிப்பு இருந்தால் போதும், இதை பார்த்துட்டாலே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நிஜமாலுமே போகட்டுமான்ற மாதிரி தான் ஆனி கேட்குறா. நிஜமாலுமே தான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் நான் பார்த்துக்க மாட்டேன்னா நீ போய் படிச்சுட்டு வான்ற மாதிரி தான் ஆயிஷா சொல்கிறாங்க. ஆனி ரொம்ப சந்தோஷமாக காலேஜ் கிளம்பி போகிறா. ஆனி ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு போகிறா. இவளை பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக எங்கே போனால் ஏன் லீவ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக போய்ட்டு இருந்துச்சு, அதனால தான் வர முடியலன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. 4 மந்த்ஸ்லாம் லீவ் எடுத்து அட்மிஷனே கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ போய் ஆஃபீஸில் செக் பண்ணி பாருன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. இல்லை நான் பிரின்சிபல் கிட்ட பேசிவிட்டு அவங்க ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு மேக்ஸில் ரொம்ப டவுட் இருக்குது, உனக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே இல்லை, இப்போ நீ எனக்கு சொல்லிக் கொடுன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு கேட்குறா. நான் சொல்லிக் கொடுக்கணும்னா இத்தனை நாளாக மிஸ் ஆன பாடத்தை எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஆனி டீல் போட்டுக்கிறா. ஆனி படிச்சுக்கிட்டே தான் சமைச்சிட்ருக்கா. திடீர்னு பாப்பா அழுகுது, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஓடி வந்து பார்க்குறா. அழுகையை நிப்பாட்டவும் முடியல, வேலையும் போட்டபடியே கிடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கா ஆனி. அப்போதைக்கு ஃபைஸா வந்து நான் ஸ்கூலுக்கு மதியத்துக்கு மேலே கிளம்பிக்கிறேன், இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி கிச்சனில் போய் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வை அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. ஃபைஸாவும் கிச்சனில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா.
ரஹிலா ஆலியாவுக்கு கால் பண்ணி இத்தனை நாளாக காலே பண்ணல, என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்குறா. ஃபுல் டேவும் தம்பியை பார்த்துக்கிறதுனால எனக்கு பிஸியாக இருக்கா, அதான் பண்ண முடியலன்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் ஃபைஸாவுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவை நான் உனக்கு அனுப்புகிறேன். நீ ஜம்ஸ்கிட்டையும் அப்புறம் அவங்க அம்மா கிட்டையும் காமி அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ஃபைஸா ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு மேரேஜா அப்படின்ற மாதிரி தான் ஆலியா கேட்குறா. அது உன்னோட பிரச்சனை கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பணும், நான் ஹபீப் கூட சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்காக இதை பண்ணுன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. நான் சொல்லி ஜம்ஷித் அவங்க அம்மாவும் கேட்பாங்களான்ற மாதிரி தான் ஆலியா சொல்கிறா. ஜம்ஷித் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறாரு, உனக்கு எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணணும் உனக்கு நல்லாவே தெரியும், எனக்காக இதை மட்டும் பண்ணிக்கூடன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்லேயே எதுக்கும் ஆகாதது சாய்க்கா மட்டும்தான், அவளை தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும். இந்த நேரத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாள், எப்படியாவது அவள் நிம்மதியாக கெடுக்கணுன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. ஃபாக்கிரோட ஃப்ரெண்டு வந்து ஃபாக்கிர் வீட்டில் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபாக்கிர்லாம் வீட்டில் ஒன்ன மாதிரி யூஸ்லெஸ் பையன் அவன் கிடையாது, அவங்க அப்பாவோட பிஸ்னஸையும் பார்த்துக்கிறான், இப்போ ஃபேமிலியும் பார்த்துக்கிறான், இனிமேல் அவன் அவனோட பொண்ணையும் பார்த்துக்கணும், ஒன்ன மாதிரியே யூஸ்லெஸ் பையன் இருப்பான், அவன் கூட நீ போய் சேர்ந்துக்கொன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனி சமைச்சிட்டு இருக்கும்போது கையில் சுட்டுக்கிறா. ஃபாக்கிர் ஓடி வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். கொஞ்சோண்டு ஆயில் தான் பட்டுச்சு, ஒன்றும் ஆகலன்ற மாதிரி தான் ஆனி சொல்லிட்டு இருக்கா. ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். ஆனி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுட்டு பிரெட்டை தான் கொடுக்குறா. இன்னைக்கும் பிரெட்டா அப்படின்ற மாதிரி தான் ஃபாக்கிர் கேட்குறான். இன்னைக்கு எனக்கு 8 மணிக்கு கிளாஸ் இருக்குது, 9 மணிக்கு கிளாஸ் போகிறப்போ உனக்கு நான் பரோட்டா செஞ்சு தரேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சமீனா ஃபாக்கிர் கிட்ட சப்ளை ஷீட்டை செக் பண்ண சொல்கிறாங்க. நான் அப்புறமா செக் பண்ணிடுறேன், இதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, டெய்லியும் சைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, நம்ம இப்படியே இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாதுல்ல, ப்ராஃபிட் எடுத்தாகணும், பார்த்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணுன்ற மாதிரி சமீனா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஹபீப் வந்து அந்த ஷீட்டை செக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஃபாக்கிர் இப்போ தான் செக் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபாக்கிர் செக் பண்ணிட்டு இருக்கானா, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், 2 நிமிஷத்தில் செக் பண்ணி முடிச்சிடுவான், நான் அண்ணன் செக் பண்ணோம்னா எங்களுக்கு 1 மணி நேரம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. நானும் கேர்ஃபுல்லாக தான் செக் பண்ணுவேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். சரி செக் பண்ணிட்டு சொல்லுங்கன்ட்டு ஹபீப் வெளியே போயிடுறாரு. ஃபாக்கிர் அவங்க அம்மா கிட்ட தான் சண்டைக்கு போகிறான். இவர் என்ன இன்னும் சின்ன பையன் நினச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் கேட்குறான். உன்னோட சைல்டிஷ் பிஹேவியர்லாம் நீங்கள் கொண்டு வந்து அப்படி தான் நினைப்பாங்க, நீ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஆனிக்கு கிளாஸில் இருக்கும்போது பாப்பா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இனாயா அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. பக்கத்தில் இருக்க பொண்ணு இனாயானா யாருன்ற மாதிரி கேட்குறா. இல்லை யாரும் இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லி சமாளிச்சிட்றா. ஆனிக்கு காலேஜில் இருந்தாலும் பாப்பாவோட நினைப்பாக தான் இருக்குது. வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்டலாம் பேசுகிறா யாருக்கும் தெரியாமல். ஃபாக்கிர் அந்த ஃபைலை செக் பண்ணிட்டு இருக்கான். அவன் செக் பண்ணி முடிச்சதும் உங்ககிட்ட கொடுப்பான், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி சமீனா மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சமீனா கிளம்புனதுமே ஃபாக்கிர் அந்த மேனேஜர்கிட்ட என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, நான் உடனே போயாகணும், நீங்கள் இதை செக் பண்ணிட்டு இருங்க, நான் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாக்கிர் கிளம்பிடுறான். ஹபீப் வந்து ஃபாக்கிர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க அம்மா போனதுமே அவனும் போயிட்டான், அவங்க அம்மா ரொம்ப வற்புறுத்தி ஃபாக்கிர் எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி மேனேஜ் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஹபீப் தான் அந்த ஃபைல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனி காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப அவசரமாக வந்து பாப்பாவை தூக்க வரா. நீ வெளியெல்லாம் போயிட்டு வரல, இப்படியே பாப்பாவை தூக்கக்கூடாது, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஆனி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அண்ணங்களையும் சாய்க்கா வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நீ பிரெட் வந்து மேக் பண்ணுற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனி இவங்க சொல்கிறத கேட்டுட்டு போகாமல் கூட வந்து குழந்தைய தூக்கிக்கிறா. ஃபைஸா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்கிறா, இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் பிரெட் செய்கிறதுக்காக போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.